நீங்கள் 12th ஸ்டாண்டர்டாக அண்ட் திஸ் வீடியோஸ் ஃபார் யூ. ஸோ இந்த மாதிரி கொஷின்ஸை எப்படி படிக்கிறது அண்ட் கிளியர் பண்ணுறது அப்படிங்கிற ஒரு விஷயம் நம்மளுக்குள்ளே இருக்கும். ஸோ மாடல் கொஷின்ஸ் இங்கே கொடுத்துருக்கேன். அண்ட் இப்போது இந்த கொஷின்ஸை பற்றி தான் அடுத்தடுத்து பார்க்குறோம். ஃபர்ஸ்ட் கொஷின் எனக்கு என்ன அப்படின்னா, டிஸ்கிரைப் தி ப்ராசஸ் ஆஃப் மேக்கிங் ஆர் ப்ரிப்பேரிங் ஆப்பிள் ஜூஸ் அப்படின்னு கேட்டிருக்காங்க. அப்போ ஆப்பிள் ஜூஸ்க்கு என்ன தேவை? ஆப்பிள் தான் தேவை. அப்போ நான் ஃபர்ஸ்ட் என்ன சொல்கிறேன், 5 அல்லது 4 ஆப்பிளை எடுத்துக்கோங்க. அண்ட் வாஷ்ட் வெல், அதை நல்லா வாஷ் பண்ணிக்கோங்க. தேவார் வைப்டு, அதை நல்லா தொடச்சிக்கோங்க ட்ரையாக. அதை கட் பண்ணிக்கோங்க மீடியம் சைஸுக்கு. அதோடைய சீட்ஸ் எல்லாமே ரிமூவ் பண்ணிக்கோங்க. ஆப்பிள் எல்லாத்தையும் மிக்சரில் போடுங்க. அது கூட கொஞ்சம் பாலை ஆட் பண்ணிக்கோங்க. அதுக்கடுத்து ஆப்பிள்ஸை நல்லா போட்டுக்கோங்க. நெக்ஸ்ட்டு அது ஒரு ஃபைன் நல்லா லிக்விடாக வரும். அதை ஃபில்டர் பண்ணி ஃப்ரிட்ஜில் வச்சுக்கோங்க. அது கூட சுகர் ஆட் பண்ணி கப்பில் சர்வ் பண்ணுங்கள். ஆப்பிள் ஜூஸ் ரெடி ஆயிடும். ஸோ திஸ் இஸ் நான் சொல்கிறேன், தமிழில் நான் சொல்கிறத இங்கே என்ன பண்ணியிருக்காங்கன்னா இங்கிலீஷில் கொடுத்துருக்காங்க. அதுக்கு வார்த்தை என்னலாம் தேவை? க்ரஷ்டு, வாஷ்டு, ரிமூவ்டு, இந்த மாதிரி மிக்ஸ்டு, அந்த மாதிரி வார்த்தைகளை யூஸ் பண்ணியிருக்காங்க. இப்போ எல்லாமே உங்களுக்கு பாஸ்ட் மாதிரி இருக்கும். ஸோ 5 or 4 ஆப்பிள்ஸ் ஆர் டேக்கன் அண்ட் வாஷ்ட் வெல், அதை நல்லா வாஷ் பண்ணியாச்சு. தே ஆர் வைப்டு ட்ரை, அதை நல்லா காய வச்சாச்சு. அண்ட் கட் இன்ட்டு, காய வச்சாச்சுன்னா தொடச்சி காய வச்சுட்டோம். அண்ட் கட் இன்ட்டு பீசஸ் ஆஃப் ஸ்மால் சைஸ், மீடியம் சைஸ்க்கு நான் கொடுத்துட்றேன். அதோட சீட்ஸ் ஆர் ரிமூவ்டுனா சீட்ஸ்லாம் எடுத்தாச்சு. அதை மிக்சியில் நான் போட்டுக்கிறேன். அதுக்கடுத்து அப்டைன்டு, ஃபைன் லிக்விட் இஸ் அப்டைன், க்ரஷ்டு. ஸோ இந்த மாதிரி வார்த்தைகளை யூஸ் பண்ணுங்கள். அண்ட் இட் வில் மேபி யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். அடுத்த வீடியோவில் பார்க்குறேன். தேங்க்யூ.